நானும் அதுக்குதான் லட்சம் ஓடி வந்தேன். பாப்பமா என் மகனுக்கு கல்யாணம் எப்ப நடக்கும் என்ன அதுன்னு கேட்கணும். ராணியக்களையும் கூட்டிட்டு வந்துட்டு அவனா கொஞ்சம் விவரமா கேட்பாவ. சரி லட்சு கூட்டுவாங்க. நான் அந்த தாத்தாவை கூட்டிட்டு 4 முடி வீட்டுக்கு போறேன். அங்க வச்சு எல்லாரும் பாப்போம். முன்ன இடம் கிடக்கலாம். சரி சின்ன பொண்ணு, அப்ப கூட்டிட்டு போ, நான் ராணியக்களை கூட்டிட்டு ஓடி வரேன். தாத்தா என்ன கரெக்டா பாப்பியரா எப்படி? அதெல்லாம் கரெக்டா சொல்லுவோமா. இன்னைக்கு என்ன நடந்து, நேத்து என்ன நடந்து, நாளைக்கு என்ன நடக்க போவ நீ வர சொல்லுவேன். அப்படியா? அப்ப எங்க வீட்டுல இன்னைக்கு என்ன குழம்புன்னு சொல்லுங்க பாப்போம். ஏம்மா அதெல்லாமா ஜோசியத்துல சொல்லுவாவ. சரி சரி சும்மா கேட்டேன். அதுக்குள்ள கண்ணு புருவம்லாம் தூக்குவு. பெருசுக்கு நல்ல கோவம் வருவ. வாங்க என் பெருத்தால. நடந்ததை சொல்லுவாங்களாம், நடக்க போறதை சொல்லுவாங்களாம். வீட்டுல என்ன குழம்பு வச்சேனே சொல்ல தெரிய மாட்டேக்கு. எத்தனை வாட்டி தூத்தாலும் அந்த வீடு மட்டும் ஒதுங்கே செய்யாது. இது பின்ன வீட்டுக்கு வெளியே எவ்வளவு இடம் கிடக்கு, இங்க வச்சுதான் விளையாடுவா. ஒவ்வொரு பிள்ளைல என்ன காரியமா இருக்கு. வீட்டு வாசலுக்கு கூட யாரையும் கூட்டு போக மாட்டேக்கு. இவிய அடுப்பாங்கற வரை கூட்டிட்டு வராவ. வசந்தி வசந்தி என்ன உள்ளதானே வாரிய வாங்க. வாசல்லே நின்னு ஏலம் பொடியது. வசந்தி என்ன வாளில என்னது? எங்க தங்கச்சி வீட்டுக்கு போனோம்ல, கொஞ்சம் பிரியாணி கிண்டுனா, அதான் உனக்கு பிள்ளைகளுக்கும் கொடுத்து விட்டா. பிரியாணியா? கொண்டாங்க. என்ன திடீர்னு பிரியாணி எல்லாம் கொடுத்து விட்டுருக்கா? ஏமா வீட்டுல பிரியாணி செஞ்சிருக்கா, நான் அந்த வழியா போன உடனே தந்து விட்டா. அம்மா நீங்க அந்த வழியா போனியே, உங்களுக்கு அங்க என்ன வேலை? என்னத்தையும் கொண்டு கொடுத்துட்டீங்களா? ஏ வேணா தின்னு, இல்லனா தூர கொண்டு போடு. உன் கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆமா சொல்ல முடியாதுல்ல, அது எப்படி சொல்ல முடியும்? சொன்னாதான் என்னத்த கொடுத்தீன்னு தெரிஞ்சு போயிருமே. எம்மா பிரியாணியா? தட்டு எடுத்துட்டு வரம்மா, எனக்கு கொஞ்சம் வச்சுதா. கொஞ்சம் நெல்லு. தின்னு தின்னு நீ 100 நேரம் கேட்டாலும் திங்க மாட்டா. ஆளுல இருக்கும்போது தான் வச்சுதா குச்சிதாம்பா. கனி என்ன பெரியம்மா? போ அவங்க அம்மா கூட்ட மாதிரி இருக்கு, என்னன்னு கேட்டுட்டு வா. பெரியம்மா நான் அம்மாட்ட சொல்லிட்டு தான் பெரியம்மா வந்தேன். போ அவங்க அம்மா மிந்தியே வச்சு கூட்டிட்டு இருக்கா. மாதிரி ஏன் வரலன்னு அடிப்பா போட்டு. எங்க அம்மா தலைவலின்னு தூங்கிட்டே இருக்காங்க பெரியம்மா, கூப்பிடவே மாட்டாங்க. பிரியாணியை கண்டுட்டால இனி இந்த ஒரு வழி முடிக்கிறது வரைக்கும் இவ தூர எழும்ப மாட்டா. சியானா என்னம்மா? கனிய பைய வெளியே விளையாட கூட்டு போன மாதிரி கூட்டு போய் வீட்டுல கொண்டு விட்டுட்டு வா, பிரியாணி வச்சு தரேன். சரிம்மா. கனி நீ வீட்டுக்கு போ, நான் பிரியாணி தின்னுட்டு வரேன். சியானா நீ சாப்பிட்டுட்டு வரது வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். கனி நீங்க இருந்தா எங்க அம்மா எனக்கு பிரியாணியே தர மாட்டாவ. நீ வீட்டுல கொண்டு விட்டுட்டு வந்தாதான் தருவாங்களாம். நீ போ. ஏ அம்மா என்ன மனமனக்கு. தங்கச்சி தொங்கச்சி நீ எத்தனை ரூபாய் அள்ளி கொடுத்துட்டு இந்த ஒரு வாளி பிரியாணி வாங்கிட்டு வந்தாவளோ. என்ன கனி வீட்டுக்கு போயிட்டா? இதுல இரு வச்சு தரேன், படபடன்னு தின்னுட்டு எழும்பிரு. ஏங்க உங்களுக்கு சாப்பாடு வைக்கட்டா? பை பை. ஆமா உங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடாம வந்தியே. ஏமா என்னைய சாப்பிடதான் சொன்னா, நான் தான் யாராயிட்டு போறேன். என்ன உடனே ஒரு வாளியில வச்சு தந்து விட்டா. அதன பார்த்தேன், எனக்கு தான் தந்து விட்டுட்டாளோன்னு நினைச்சேன். ஆமா எவ்வளவு ரூபா கொடுத்துட்டு வந்தியே? ரூபாயா? ஆமா அவளை பார்க்க சும்மா போக முடியல, அதை கேட்டேன். ஏ சாப்பாடு தாரியா இல்லன்னா நான் போட்டா? உங்க வீட்டை பத்தி கேட்டா ஒரு வார்த்தை வாயை விட்டுறாங்க. போங்க கொண்டுட்டு வாரேன். உன் கைனால சோற வாங்கி திங்கதான் ஒண்ணுதான், ஒரு மடக்கு விஷத்தை குடிக்கதான் ஒண்ணுதான். எம்மா தண்ணி. நான் படபடன்னு தின்னுட்டு எலும்பு. நம்மளும் இங்க நின்னு கையோடு சாப்பிட்டுருவோம். வசந்தி அக்கா எம்மா இவாளா அவ்வளத்தையும் கொண்டு ஒளிச்சு வச்சிருவோம், இல்லன்னா ஒரு பொடி மிஞ்சாது. சியானா உள்ள தள்ளி இரு, சீக்கிரம் தின்னுட்டு எலும்பு. பச்சை நேரம் காணாது, இங்கனே தான் இருந்து திங்கணும்னா. சரிம்மா. 4 முடி கேக்குவா. எப்படிதான் மூக்கு வேக்குமோ தெரியல, இந்த நேரத்துக்கு கரெக்டா வந்துருவா. சின்ன பொண்ணே கேக்குது, நான் வாரேன். எடி சீக்கிரம் தின்னுட்டு கையை நல்லா சுவாப்பு போட்டு கழுவிட்டு போவா. சரிம்மா. தாத்தா இதுல இருங்க, இப்ப வந்துருவாவ. ஒரு பாய் கொண்டு வாமா, விரிச்சி இருக்கேன். இவ யார கூட்டு வந்திருக்கா? எக்க ஒரு பாய் எடுத்துட்டு வாங்க, கிளி ஜோசியம் பார்க்கவே வந்திருக்காவ, பாப்போம். ஏன் சின்ன பொண்ணு இந்த வெயிலுக்கு இவ்வளவு தூரம் கூட்டு வந்திருக்கா? லட்சுமி அக்கா பாக்கணும்னு சொன்னாவ, நான் நீங்களும் பாப்பியலேன்னு கூட்டு வந்தேன். ஏன் உங்களுக்கு பாக்கண்டாமா? பாக்கணும் சின்ன பொண்ணு, அங்க இருந்து ஒரு போன் அடிச்சாதான் நான் வந்திருப்பேனே. இவ்வளவு தூரம் வெயிலுக்கு வரணுமாங்க. சரி போங்கக்க, லட்சுமி அக்கா ராணி அக்கா கூட போயிருக்காவ. நீங்க இழுவைக்கு ஒரு போன் அடிச்சுட்டு பாய் எடுத்துட்டு வாங்க. சரி சின்ன பொண்ணு. சுவாதனை பிடிச்ச இவ்வளவு ஒரு வாய் சுவாரத்துக்கு விட மாட்டா கால்வ. அவரோருக்கு தேவைன்னா அவரோரு வீட்டுல வச்சு பார்க்க வேண்டியதானே. சின்ன பொண்ணு வசந்திட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேங்க, பாய் எடுக்க போயிருக்காவ. ஜோசியம் கிளி ஜோசியம் எங்க தானே எல்லாரும் இருக்கோம், காவே கேட்காது எங்களுக்கு. இல்லம்மா வேற யாராவது பாக்கணும்னா வருவாவல்ல. எங்க இவ்வளவு பேருக்கு பாக்கிறதுக்கே இருட்டிரும். வந்து இருங்க. இப்பதான் வந்தியலக்க, பாய விரிச்ச பிறகு இருந்திருக்கலாம்லக்க. இருக்கட்டு தர நல்லா தானே இருக்கு. இருங்க தாத்தா, நல்லதா பார்த்து சொல்லுங்க.
எக்க பாத்துறாதீங்க, நானும் வந்துட்டேன். அடுத்த வீட்டு கதையை கேட்கறதுக்கு என்ன ஆர்வம். வா வந்து இரு. யாருக்குமா பார்க்கணும்? என் மகனுக்கு பார்க்கணும். அவன் வெளிநாட்டுல இருக்கான். அப்படியா? உங்களுக்கு பாப்போம், அதுலயே உங்க பையனுக்கும் வந்துரும். பேர் என்ன? தனலட்சுமி. வீட்டுக்காரர் பேரு? முத்துப்பாண்டி. ஓ, கிள்ளி திருசாவா நீங்க? என்ன சின்ன பொண்ணு அமைதியா இருக்கா? லட்சுமி அக்கா பேர பத்தியா? தனலட்சுமியா? எக்க நான் அவியல நீ கிண்டல் பண்ணவே மாட்டேங்க, எல்லாரும் நீ ஆசிப்பிட்டாவ. அப்படியா? எப்பா இனி அப்ப எங்களையும் கிண்டல் பண்ண மாட்டா. தனலட்சுமியை மட்டும்தான் கிண்டல் பண்ண மாட்டேன், உங்களெல்லாம் கிண்டல் பண்ணுவேன். உங்களை அடிச்சு கொண்டாலும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஏம்மா பிறவு கதை விடுங்க, நீங்க கையை நீட்டுங்கம்மா. என்னம்மா கையை நீட்ட சொன்னா கரண்டியை கொண்டு வந்து நீட்டுறிய? தாத்தாவிய கையே அப்படிதான். சின்ன பொண்ணா, லட்சுமி அக்கா கைக்கு கரண்டின்னு சொன்னாரு, அப்ப ராணி அக்கா கைக்கு என்ன சொல்லுவாரு? ஏம்மா சத்தம் போடாதீங்க. எக்க எல்லாரும் வாயில கை வைங்க. கையை நீட்டுங்கம்மா. கையை பார்த்துல நீங்க ஒண்ணும் சொல்லாண்டா, பேரை வச்சு பாருங்க. அன்னக்கிளி அன்னக்கிளி, தனலட்சுமி இங்க பேருக்கு ஒரு நல்ல சிட்டா எடுத்து போடு. அன்னக்கிளி ஏடு அன்னக்கிளி. என்ன தாத்தா அன்னைக்கிளி எடுக்க மாட்டேக்கு? ஒருவேளை தனலட்சுமி இங்க யார் பிடிக்கலையா இருக்குமோ? தாய் கிழவின்னு சொல்லுங்க, உடனே எடுக்கும். சாரி லட்சு. சரி சரி, எல்லாரும் அன்னக்கிளியே பாருங்க. அன்னக்கிளி, இது தனலட்சுமிக்கு சீட்டு தானே? இந்த சீட்ல இருக்கத நான் சொல்லலாமா? ஏன் டக்குனி பார்த்து சொல்லுங்க, அது வந்த நேரத்துல இருந்தே கீச்சு பூச்சின்னு தான் சத்தம் போட்டுட்டு இருக்கு. நாங்க எதுவும் நினைக்க மாட்டோம், லட்சுக்குலாம் குத்து மதிப்பா சொன்னா போதும். சின்ன பொண்ணு, என் மோவன் கல்யாண விஷயம் விளையாடாத பத்துக்க. நீங்க சொல்லுங்கனே. அன்னக்கிளி சீட்டை தந்துட்டு உள்ள போமா. சந்தோஷம் உண்டாகுமாம், சகலமும் கைகூடி வருமாம். நல்லா தானே பேசுறியரு, விளக்கமா என்னன்னு சொல்லுங்க. அதாவது எப்படி வந்திருக்குன்னா, வீட்ல விசேஷ நிகழ்ச்சி கண்டிப்பா நடக்கும்னு போட்டு வந்திருக்கு. எல்லா காரியங்களும் சுப காரியங்களாக நடக்கும்னு போட்டிருக்கு. பையனுக்கு வயசு என்னமா? 29. பையனுக்கு கல்யாணம் நடக்குமா? அந்த பாவம் எங்க இருக்கு எல்லாம் பார்த்து சொல்லுங்க. பாவமா? ஆமா, பொண்ணு உங்க வீட்டுக்குள்ள வர போகுது. அதுவும் உங்களுக்கு மருமகளா? அப்ப பாவம் தானே. அம்மா சொல்றேன், நீ தப்பா நினைக்க மாட்டியல? அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாவ, சும்மா சொல்லுங்க. சாரிக்க, முறைக்காங்க, இனிமே வாயே திறக்க மாட்டேன். பாருங்க, வாயில தான் கை வச்சிருக்கேன். ஊரையே நம்பலாம், உலகத்தையே நம்பலாம், ஆனா உங்க பையன் உள்ளத்தை நம்பவே முடியாது. அவனை நம்பி போறவன் ஆத்துல குளத்துல குப்பர் அடிச்சுதான் உழணும். சின்ன பொண்ணு சும்மா இருமா, சொல்லியதை கேட்க விடு. சாரி ராணி அக்கா. என்ன சொல்லுறிய? அப்ப அவனுக்கு பொண்ணு இப்ப பாக்கண்டாமா? அவன் மனசுல ஒரு ரம்பையோ ஊர்வசியோ இருக்கா, அது யாருன்னு பார்த்து கண்டுபிடிச்சு முடிங்க. அது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? ஏ லட்சு, ரொம்ப யாருன்னு தெரியாதா? அழகி எல்லாம் இல்ல, அது இவளது ஸ்டைலா. அழகா பூரின் மாநாட, அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. எக்க சாரிக்க, ரொம்ப யாருன்னு தெரியாதுலக்கா, அதங்கா ஆடி காட்டினேன், இப்ப தெரிஞ்சுட்டா. வாயை மூடிட்டு இருந்துரு பத்துக்க. அவன் மனசுல இருக்கத நாங்க எப்படி கண்டுபிடிக்க? கேட்டு பாருங்கம்மா, அவனை கேட்காம எந்த முடிவும் எடுக்காதீங்க. நீங்க சொல்லி அளவுக்கு என் பையன் கிடையாது, அவன் நல்ல பொறுப்பான பையன்ல. ஏம்மா எல்லாரும் எண்ணெயில தான் வடை சுடுவாவ, அவன் வாயிலேயே வடை சுட்டு எடுப்பான். நீங்க விஷயத்தை மட்டும் சொல்லுங்க, இந்த வடை சுடியது கடை பொடியதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். அவ்வளவு சும்மாயே சிரிச்சுட்டு கிடக்காதுங்க, இவரு வேற எடுத்து கொடுக்காரு. ஏம்மா நீங்க உங்க பையனுக்கு பொண்ணை பாருங்க, அவன்கிட்ட கேட்டுட்டு முடிவு பண்ணுங்க. ஆனா இது இப்போ விசேஷம் நடக்கக்கூடிய நாள் தான் உங்களுக்கு. ஜென்ம பகலாம் வீடு தேடி வர வேண்டிய நாள். சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நடந்தே ஆகணும். இளம் வயசுல அவனுக்கு ஒரு அவப்பேர் எடுக்கக்கூடிய நாள் இருந்து அதுவும் கழிஞ்சு போச்சு. இனி எல்லாம் அவனுக்கு நல்லதான் நடக்கும். ஆனா எது செஞ்சாலும் கேட்டு முடிவு பண்ணுங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. ராணிக்க, பொண்ணு எந்த திசையில இருந்து வரோம், சொந்தமா அசலா கொஞ்சம் கேளுங்க. பொண்ணு எப்படி சொந்தத்திலே இருக்கா இல்லனா வெளியே எங்கேன்னா இருக்கா? எந்த திசையில இருந்து வரோம் எல்லாம் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களாம். கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு இதுல ஏதாவது ஒரு திசையில இருந்து தான் வரோம். அது எங்களுக்கும் தெரியும், 4 திசை தானே இருக்கு, 4 சொல்லியாச்சே, வேற எங்க இருக்கு? எம்மா சொல்ல வந்ததை முழுசா கேளுங்க. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இதுல ஏதாவது ஒரு திசையில இருந்து தான் வரோம். அதுல தெற்கு வடக்கு ரொம்ப நல்லது. கிழக்கு மேற்கு பக்கம் போவாதீங்க, அவன் அங்க கால் எடுத்து வச்சாலும் விடாதீங்க. வேற என்னம்மா சந்தேகம்? லட்சுமி வேற ஏதாவது கேட்கணுமா? இல்லக்க வேற ஒன்னும் கேட்காண்டா. அந்த பையத்தை தான் இனி போன் பண்ணி என்ன யாதுன்னு கேட்கணும்.
மனசுக்குள்ள என்னத்தையோ வச்சுட்டு இருக்கானாம்ல. ஆமா அவன்கிட்ட கேளுங்க, எந்த பிள்ளை என்ன யாதுன்னு சொன்னோம்னா ஒரு நல்ல நாளா பார்த்து சட்டுப்புட்டுன்னு போனோமா போய் பூவை வச்ச மாதிரி போயிட்டு வந்துடலாம்ல. சின்ன பொண்ணு சொல்லியதும் சரிதான் லட்சுமி. அவன்கிட்ட கேளு, ஏதாவது சொன்னாம்னா நல்ல பிள்ளையா என்ன அதுன்னு பார்த்து விசாரிப்போம். 29 வயசு ஆகுல. ஆமாக்க, அதுக்குள்ள இந்த வீட்டையும் கட்டி முடிச்சிடணும். என் வீடு ரொம்ப சின்னது பத்தியலாக்க, இடமே காணாது. அடுத்து யாருக்குமா பார்க்கணும்? தாத்தா எனக்கு எல்லாரும் தள்ளிக்கிடுங்க, எனக்கு பார்த்துட்டு தான் இனி யாருக்குனாலும். சின்ன பொண்ணு, நீ இங்க இருந்து கை நீட்டினாலே உன் கை அங்க வர போவோம். அதுக்கு எதுக்கு கிட்ட போய் இருக்கு, அங்க வா. நம்ம கொஞ்சம் லட்சுமி அக்களை பார்த்து சிரிப்போம். ரொம்ப சௌரியம். ஆள் இருக்க இலக்காரத்துல சிரிப்பா நல்லா. நீ என்ன என் மூஞ்ச பார்த்துட்டு இருக்க? என் மூஞ்சிலே உன் தலையெழுத்து எழுதி இருக்கு. திரும்பி. இல்ல வாய் வாசப்படி வரைக்கும் போயிட்டு போயிட்டு வருவா, அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஆமா, இவ அப்படியே செஞ்சு வச்ச செல மாதிரிலாம் இருக்கா. அதுல இவ நம்மள கிண்டல் அடிக்க வேண்டியதான். ஒட்டட குச்சிக்கு பேண்ட் சட்டை போட்ட மாதிரி ஒரு உருவம். இதுல ஏன் வாயை குறை சொல்லியா? ஏன் நீங்க மட்டும் எப்படி இருக்கிறிய? கூழாங்கலுக்கு குட்டை பாவடை போட்ட மாதிரி தான் இருக்கிறிய. ஆமா, இந்த தாத்தாட்ட வேணா கேட்டு பாருங்க. தாத்தா, இவியில பார்த்தா கூழாங்கலுக்கு குட்டை பாவடை போட்ட மாதிரி தானே இருக்கு. ஏம்மா, நாங்க ஜோசியம் பார்க்க தான் வந்திருக்கேன். யாரு கூழாங்கல்லு ஒட்டட குச்சினி பார்க்க வரல. யாருக்கு பார்க்கணும்னு சொல்லுங்க, பார்த்துட்டு போறேன். இல்லனா பார்த்ததுக்கு ரூபாயை தாங்க, வாங்கிட்டு போறேன். சரி சரி, ரொம்ப பந்தா பண்ணாங்க. ஏதோ இவரு சொல்லியதெல்லாம் அப்படியே நடக்க போற மாதிரி. என்னம்மா நீங்க? சரி சரி, கோவப்படாம பாருங்க. கோவத்துல வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு போயிறாங்க. என்னங்க, கைய நல்லா பார்த்து சொல்லுங்க. கைய தள்ளி எடுமா, கண்ணொழுக்க குத்தி கெடுத்துறாத.